ஹல்லேலூயா. உலக மக்கள் எழுதின புத்தகம் எல்லாத்தையும் அதான் இருக்கு. ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன தேவை, தேவையே தெரியாம போயிட கூடாது. எனக்கு இப்போ நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணுங்க, அதான் எனக்கு தேவை, அதான் தேவை. சிலருக்கு எனக்கு இல்லைங்க, எனக்கு நல்ல செல்வம் செழிப்பா இருக்கணும், அப்படியா செல்வம் செழிப்பா இருக்கும், அது தேவை. உங்களுக்கு புரியுது? ஹல்லேலூயா. பட் நீங்க ஒரு 12:25 வாங்க. நீதிமொழிகள் 12:25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை, மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். அதை ஒடுக்கும். எதை ஒடுக்கும்? நம்பிக்கையை ஒடுக்கிடும். உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணாது? எவ்வளவு பெரிய பயில்வானா இருந்தாலும் அவருக்கு ஒரு வியாதி வந்துச்சு டாக்டர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவாரு? அந்த கவலை அவருக்கு நம்பிக்கையெல்லாம் ஓடி கிடைச்சிடும். ஏன்னா அவருக்குள்ள என்ன கிடையாதுன்னா சரீர பலம் இருக்குது, ஆனா அதை எதிர்க்கக்கூடிய வார்த்தை அவருக்குள்ள இல்லை. புரியுதா? அந்த நம்பிக்கையை பெருக்க வைக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை அவங்க கிட்ட கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. அப்ப வசனம் சொல்ல மனுஷனுடைய இருதயத்தில கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். அப்போ நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சி, எதை மகிழ்ச்சியாக்கும்? இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். அப்ப இருதயத்தில உள்ள மகிழ்ச்சி எதை பெருக பண்ணும்? நம்பிக்கையை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. உங்க இருதயம் மகிழ்ச்சினால சந்தோஷமா நிரம்பும், நம்பிக்கை பெருக பண்ணிடும். அப்ப அதை எதை கொடுக்கும்னா நல் வார்த்தை அதை மகிழ்ச்சி ஆக்கும். அப்ப நல்ல வார்த்தை சொல்லுங்க, என்ன வார்த்தை? அப்போ நல்ல வார்த்தை நமக்கு தேவை. அந்த நல்ல வார்த்தைகள்னா தேவனுடைய வார்த்தை எடுக்கணும். நல்ல வார்த்தை சொல்லுங்க, எங்க எடுக்கணும்? தேவனுடைய வார்த்தையில. நீ நாடு கொண்டு சாவான் ஏறிக்கிறது நல்ல வார்த்தையா? உனக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டு ஏறிச்சு, அதை எடுத்தீங்களா? அதை எடுக்கக்கூடாது. ஜீவனை தெரிந்து கொள்ளணும். மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கின்றது. வேதத்துல 2 பேர் இருக்கு. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சுக்கிறேன் ஆண்டவர். 2 பேர் இருக்கு. அதை போய் மரணத்தை போயிடக்கூடாது. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் பதிலடி என்ன பண்றாரு? திட்டுறாரு. நீங்க இப்படி ஆயிட்டீங்கன்றாரு. அப்ப அதை போய் எடுத்து ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, அதே ஆயிடும். நீங்க அதை போய் விசுவாசிக்க கூடாது. என்ன பண்ணணும்? அவன் தப்பு செய்திருந்தாலும் அவன் மேல கோபம் தணிந்து அவர் சொல்றாரு, நல்ல வார்த்தையை சொல்றாரு, திரும்ப நான் உன்னை கட்டு வைப்பேன், திரும்ப நான் உன்னை உயர்த்துவேன், திரும்ப உன் ஸ்தானத்தை நான் கொண்டு வருவேன், திரும்ப உன்னை உயர்த்தி பெரியார் ஆக்குவேன், உன்னை பார்த்து எல்லா தேசமும் பயப்படும்படி செய்வேன் அப்படின்னு கட்ட சொல்ல அந்த நல்ல வார்த்தையை எடுத்துக்கணும். அந்த நல்ல வார்த்தை எடுத்து என்ன பண்ணணும்? பேசி 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 இருதயத்தை என்ன பண்ணணும்? மகிழ்ச்சி ஆக்கணும். பொருளாதாரத்தை குறித்து என்ன சொல்லியிருக்காரு? சரீர சுகத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாரு? சந்தோஷ சமாதானத்தை குறித்து என்ன வார்த்தை சொல்லியிருக்காரு? பெருக்கத்தை குறித்து என்ன சொல்லியிருக்காரு? அப்ப அந்த வார்த்தைகளை என்ன பண்ண? கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசிக்கணும். புரியுதா? ஏன் பைபிள் படிக்கணும்? 10 அதிகாரம் வாசிக்க சொன்னார் பாஸ்டர். அதுக்காக பைபிள் வாசிக்கிறது இல்ல, நான் தேடி வாசிக்கிறேன், வார்த்தையை தேடி எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன பண்ணும்? எனக்குள்ள அந்த சந்தோஷம் சமாதானம் டொப்பமைன் சுரக்கணும். அதிகமா ஒவ்வொரு நாளும் அந்த சுரக்க பண்ணக்கூடிய வேலை என்னன்னா, மீன் வரலங்க என்ன பண்றது? காய்கறி வரல என்ன பண்றது? அங்க போறோட அதனால அது கட்டாயி போச்சு, இங்க போறோட இதனால கட்டாயிடுச்சு, அதனால மீன் பிடிக்கட்டா அதனால அது கட்டாயிடுச்சு. என்ன பண்றது? சுரக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க கையில வார்த்தை கொடுத்துருவாரு, சுரப்பி ஓங்கிலே இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப வார்த்தைங்க நல் வார்த்தை அது மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தைகளை பைபிள் எடுங்க, வாசிங்க, பாருங்க, நல்லா எழுதிருக்குது. ஹல்லேலூயா. ஐயோ அவங்க எல்லாம் இப்படி பிரச்சனை பண்ணுகிறாங்களே, கவலைப்படாத. எனக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. பிள்ளை சென்னையில இருக்கிறாங்க, என்ன பண்றது? அங்க எப்படி இருக்கிறா தெரியலையே, இந்த உலக பாவம் இருக்குது, அப்படி கவலைப்படா. உன் பிள்ளைய கர்த்தரால போதிக்கப்படும், உன் பிள்ளையோட சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். உன்னோட வழக்காடு நான் வழக்காடு, உன் பிள்ளைய ரட்சித்து கொள்வேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அப்படியே உள்ள டொப்பமைனை சுரக்க வச்சு அங்க வேலை செய்யாது. புரியுதா? இங்க இருந்து கவலைப்பட்டா இங்க என்ன கவலைப்படுற, அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சோம். இங்க நீ சந்தோஷமா நிரம்பினா அங்க அது வேலை செய்யும். பிசாசு எவ்வளோ பிளான் பண்ண கர்த்தரை அடிப்பாரு. புரியுதுங்களா? அப்ப பிசாசு எப்பவுமே நம்மள கவலைப்படுறதுல ரொம்ப கவனமா இருக்கலாம். ஹல்லேலூயா. புரியுது? புரியுது? ரொம்ப கவனமா இருங்க. உங்களை கவலைப்பட வைக்கிற ஆளே தேவை கிடையாது, யாருமே வேணும்.
உனக்கு சந்தோஷ சமாதானம் கொடுக்குற வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக அறைய சாத்தி நம்ம கதை தாவல் போட்டு உக்காஞ்சி வார்த்தையை தேர்ந்தெடுங்க. உட்காருங்க, எழுதுங்க, பைபிளை படிங்க, நல்ல வார்த்தைகளை பொறுக்கி எடுங்க. இது சரீர சுகத்துக்காக கொடுத்த வார்த்தை, இது செல்வத்துக்கான வார்த்தை, இது செழிப்புக்கான வார்த்தை, இது ஆசீர்வாதத்துக்கான வார்த்தை, இது பெருக்கத்துக்கான வார்த்தை. இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம ஐயோ பெருக்கம் இல்லை வாழ்க்கையில இல்லை, கர்த்தர் பெருக சொல்லியிருக்காரு, கர்த்தர் சொல்லியிருக்காரு. இதை வார்த்தையை பேச 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 சாத்தான் அவங்க நம்பிக்கை கொண்டு வரும்போது சாத்தான் நம்ம இந்த வார்த்தை எடுத்து சொல்லணும். எழுதி இருக்குதா, எழுதி இருக்குதே, என் பிள்ளைகள் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பாங்க, எழுதி இருக்குது. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கு, எழுதி இருக்குது. என்னோடு வழக்காடு கர்த்தர் வழக்காடு, என் பிள்ளையை ரட்சித்து கொள்வார் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு சொல்லணும். அல்லேலூயா. ஒரு நாள் சந்தோஷ சமாதானம் கெடுது, அதை விடக்கூடாது. அது பெருக பண்றதுல கவனமா இருக்கணும். கவலைக்கு உள்ள இடம் கொடுக்கக்கூடாது, அவிசுவாசம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்ப என்ன ஆச்சுன்னா நல்ல வார்த்தை எழுத்த மனுஷா. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். எதில உன் நம்பிக்கை பெருக வேண்டுமோ அதற்குரிய தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை விசுவாசித்து அந்த நல்ல வார்த்தையை அறிக்கை செய்து உன் இருதயத்தை அதனால மகிழ்ச்சியாக்கி உன் நம்பிக்கையை பெருகவை. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா அது பெருகுதோ உன் நம்பிக்கை பெருகும். அந்த காலத்துல நீ மேல வந்து அல்லேலூயா. எல்லாமே பேலன்ஸா இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் எதிர வச்சுங்களேன், ஒரு காலகட்டத்தில் நான் கஷ்டப்பட்டு பொருளாதார கஷ்டப்பட்ட காலத்துல அன்னைக்கு என் நம்பிக்கை பெருக பண்ணேன். எதுனா செல்வத்திலையும் செழிப்பு வரணும்னு என்ன பண்ணேன், நம்பிக்கை பெருக பண்ணேன். அதுக்குரிய வசனங்களை எடுத்து என்ன பண்ணேன், அன்னைக்கு விளையாட்டை தான் செஞ்சேன், எனக்கு அதெல்லாம் சீரியஸ்னஸ் கிடையாது. அன்னைக்கு என்ன பண்ணேன், நான் விளையாட்டை தான் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணேன், பைபிளில் போய் அந்த வார்த்தையெல்லாம் தேர்ந்தெடுத்து என்ன பண்ணேன், நான் எழுதி வச்சுப்பேன். விசிட்டிங் கார்டு மேலே இருக்கும், சுறுசுறுப்புடன் கை செல்வத்தை உண்டாகும் மேலே இருக்கும் விசிட்டிங் கார்டு. அப்போ அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், படிப்பேன். அதிகமாக படிக்கும் போது என் வாழ்க்கையில பொருளாதாரத்தை கொடுத்துனே வந்து ஒரு காலகட்டம் வந்து ஊழியத்துக்கு வரணும், ஆண்டோட ஊழியத்தை செய்யணும் வரும்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஆண்டோட ஞானத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஞானம் வேணும், புரியுதா? இப்ப நான் கேட்டது எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா கிடைச்சதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வேதத்துல இருக்கிற வசனங்கள் எனக்கு புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா நான் தேவட்ட அதை கேட்டு அதுல நம்பிக்கை பெருக பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், நான் டே நைட்டு உட்காந்து என் மேல கர்த்தருடைய ஆவியான இருக்கிறேன், என் வாயில தேவ வார்த்தை இருக்குது, எனக்கோட ஞானம் இருக்குது, பொக்கிஷம் இருக்குது. புரியுதா? தேவன் எனக்கு ஞான வரங்களை தந்திருக்கிறாரு, ஞானத்தை போதிக்க வசனம், அறிவு உணர்த்து வசனத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. அந்த ஞானம் எனக்குள்ள இருக்கு. நீதிமானுக்கு இருந்து வைத்து இந்த மெய்ஞானத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. என் வாய் ஜீவ ஊற்று, என்னை தேவன் பரிசுத்தமான வல்லமையால் நிறைத்திருக்கிறாரு. இப்படியே மறுபடியும் அந்த நல்ல வார்த்தையை சொல்லி 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 என்ன பண்ணிட்டேன், அதை சொல்ல சொல்ல என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா என் வாய் ஜீவ ஊற்ற மாற ஆரம்பிச்சு. நான் வேத வசனங்களை விலகி காண்பிக்க ஆரம்பிச்சிட்டேன், ரகசியங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியுது என்னால. புரியுதா? சில பாஸ்டர்கிட்ட போய் சொன்னா அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, புரியுதா? ஆனா என்னால அதை புரிஞ்சு கொள்ள முடியுது. அல்லேலூயா. அப்ப என்ன விஷயம்னா, நல்லா கவனம் பாருங்க, இதுல பேலன்ஸ்டா இல்ல. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு காரியத்துல மட்டும் என் நம்பிக்கை பெருக வச்சிட்டேன். இதுல ஞானத்துல, புரிதல். புரியுதா? பைபிள் என்ன சொல்றது, வேதத்துல ரகசியம் அறிவுடைய கண்கள் என்ன பண்ணுப்பா, திறந்தருடுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இது பெருக ஆரம்பிச்சிச்சு, மற்ற எல்லாம் டவுன் ஆயிடுச்சு. பலவீனத்தை கூட நான் ஜெயிச்சிட்டேன். ஏன்னா வியாதி பலவீனம் எத்தனையோ வந்து என்கிட்ட போராடிச்சு, அதை என்னை மேற்கொள்ள முடியல. ஏன்னா அதில் கூட என் நம்பிக்கை பெருக பண்ணி வச்சிருந்தேன். ஆனா பொருளாதாரத்துல என் நம்பிக்கை பெருக பண்ண விட்டுட்டேன். என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க. நான் சொல்ற காலத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும். சொல்லுங்க, எல்லாமே இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரம் 3 இருக்குது. புரியுதுங்களா? இந்த ஆவி ஆத்மா 3க்கும் தேவைகள் இருக்கு. தேவையா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த 3மே உங்க வாழ்க்கையில பேலன்ஸ்டா இருக்கணும். அப்ப என்ன விஷயம்னா, பொருளாதார நிலையிலும் உங்க நம்பிக்கை பெருகணும், சுகம்பலம் ஆரோக்கியத்திலும் உங்க நம்பிக்கை பெருகணும், அல்லேலூயா, தைரியத்திலும் உங்க நம்பிக்கை பெருகணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாவற்றுக்குரிய வார்த்தைகள் உங்க கையில எப்பவுமே நல்ல வார்த்தை இருந்து நேரும். புரியுதா? அல்லேலூயா. எப்படி நான் வந்து நின்று கம்பீரமா பேசுறேன், ஏன் பேசுறேன்னா, இது வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில காணப்படுகிற இந்த குறைவை நாளைக்கு என்னால நிறைவாக்க முடியும். நம்பிக்கை பெருக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவேன், லிஃப்ட் பாடியா நல்லாவே தெரியும். அல்லேலூயா. அப்ப நல்ல வார்த்தைகள் செய்யும். அப்ப நான் என்ன பண்றேன், ஒரு காலத்திலுமே கவனம் செலுத்தி ஒரே காலத்தை விசுவாச அறிக்கை செய்து ஒரே காலத்தை குறித்து நல்ல வார்த்தை பேசி பேசி நான் லிஃப்ட் மேல வந்துட்டேன். ஆனா மத்த எதையும் கவனிக்காம விட்டுட்டேன். அல்லேலூயா. ஆனா ஒரு காலத்துல ஒண்ணு மட்டுமே கவனிச்சு மேல வந்தேன், மத்த எதுவுமே கவனிக்காம விட்டேன்.
ஆனா அதுல ஒண்ணு மட்டும் ஹைல இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? எல்லாத்துக்குமே பேலன்ஸா இருக்கணும். சுகமா இருக்கணும், பலமா இருக்கணும், ஞானமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், செல்வ செழிப்புள்ளவர்களா இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நீதி உள்ளவர்களா இருக்கணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷ சமாதானம் நிறைந்தவர்களா இருக்கணும், ஆவின் கனி உள்ளவர்களா இருக்கணும், ஆவின் வரங்கள் உள்ளவர்களா இருக்கணும், ஒரு தேவனுடைய பிள்ளையா நடக்கணும். அப்ப என்ன, எல்லாத்துக்குரிய நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணணும்? இதை பண்ணாலே உங்களுக்கு டைம் பத்தாது. உங்களுக்கு ஜபம்லாம் பத்தாது. உங்களுக்கு செல்வத்துக்கான வார்த்தை எடுத்து அதை மறுபடியும் பேசி ஆண்டுகிட்ட போய், ஆண்டவரே இதெல்லாம் சொல்லிருக்கீங்களப்பா, இப்படி உங்க கை செலவெல்லாம் தேவனா கர்த்தர் ஆசீர்வதிப்படி கர்த்தர் நல்ல புதுசாக வானத்தை ஒழுங்காக திறப்பா சொல்லிருக்கீங்களே, நீ அநேக ஜாதி கடன் கொடுப்பா, நீயும் கடன் வாங்காதப்பா சொல்லிருக்கீங்களே, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். அதுல விசுவாசம் சொல்லி அதுக்கு ஒரு நாள் டைம் எடுத்து, அடுத்து சுகபல ஆரோக்கியத்துக்கு ஒரு நாள் டைம் எடுத்து, அடுத்து ஞானத்துக்கு ஒரு நாள் டைம் எடுத்து, சந்தோஷ சமாதானத்துக்கு ஒரு நாள் டைம் எடுத்து, இப்படி நீங்க ஒவ்வொன்றத்தையும் அறிக்கை பண்ணியிருந்தாலே உங்களுக்கு ஜெபத்துக்கு ரொம்ப நேரம் போகும். புரியுதுங்களா? அப்ப ஏங்க என் வாழ்க்கையில குறைவா இருக்குது, ஏன் என் வாழ்க்கை எங்க இருக்குது, என் வாழ்க்கை எதுவுமே இல்லைங்க அப்படின்ற சர்ச்சைக்கு போய் விசுவாசம் என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க, ஆண்டுக்குள்ளதாங்க. ஆனா உண்மை நடக்குங்க. ஆண்டு உங்களுக்காக எல்லாம் செய்து முடிச்சு வச்சிருந்தாலும் உங்க நம்பிக்கை அதுல பெருகவில்லை என்றால் அதுல உங்களுக்கு எந்த ஒரு காரியம் நடக்காது. தேவன் உங்களுக்காக எல்லாம் செய்து வச்சிருந்தாலும், இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தை தருவேன் வாக்கு பண்ணியிருந்தாலும் அதுக்குள்ள போறதுக்கான நம்பிக்கை அவனுக்குள்ள பெருகி இல்லை. புரியுதுங்களா? 2 பேருக்கு மட்டும்தான் பெருகி இருக்குது. கர்த்தர் நம்மோட அந்த தேசத்தை எல்லாம் சோதரி போன ஜோஷுவா காலேப் 2 பேர் மட்டும் அந்த நம்பிக்கை பெருகி இருந்தது. அந்த 2 பேர் மட்டும்தான் 40 வயசுல முதல் ரவுண்ட் வரான், செகண்ட் ரவுண்ட் வரும்போது 80 வயசு. காலேப் சொல்றான், அன்னைக்கு 40 வயசுல இந்த ஊருக்கு வந்து எனக்கு என்ன பலம் இருந்ததோ 80 வயசுல அதே பலம் இருக்கு, மலை நாட்டை எனக்கு தான், நான் அதை சரி பண்ணிடுறேன். அந்த நம்பிக்கை அவனுக்கு பெருகிறது அப்படின்னாலே அவனுக்கு பலம் இருந்தது. புரியுதா? ஆனா பாருங்க, தேவன் லட்சோதி லட்சம் மக்கள், ஐயோ லட்சம் மக்கள் ஆச்சு அப்படிலாம் தேவன் பார்க்கறது இல்ல. எவனுக்கு நம்பிக்கை பெருகி இருக்கிறதோ அவன் வாழ்க்கையில தேவன் அதை தருவார். எவனுக்கு நம்பிக்கை பெருகி இல்லையோ அவன் எத்தனை லட்சம் பேரா இருந்தாலும் அவனுக்கு அதை தர மாட்டான். புரியுதுங்களா? அல்லேலூயா. இதான் உண்மை, இதான் சத்தியம். ஏசப்பா எல்லாம் செய்து வரமாட்டது, கிடைக்க மாட்டேது, கவலைப்பட்டு கிடைக்காதுட்டார் ஆண்டவர். என்ன பண்ணணும்? விசுவாசத்தினால் உண்டாகிற, தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற, ஆமென் அல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு அந்த வார்த்தை மேல் உள்ள விசுவாசத்தினால், சமாதானத்தினால், சந்தோஷத்தினாலும் நீங்க நிரம்பணும். நிரம்ப ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா வர அந்த காரியத்துல நீங்க மேல வர ஆரம்பிங்க. புரியுங்களா? எங்க இருந்து வர, எப்படி வரும், அதெல்லாம் அவங்க கேள்வி கிடையாது. நீங்க ஒண்ணுமே இல்லை, உங்களுக்குள்ள டோபமைன் சுரக்கணும். சந்தோஷ சமாதானம் நிரம்ப அது சுரக்க ஆரம்பிச்சிடும். தேவன் அப்படிதான் உள்ள வச்சுக்கிறார் எல்லாமே. வீரம் வேணா அதுக்கு ஒரு சுரப்பு உள்ள இருக்குது, தைரியம் வேணா அதுக்கு ஒரு சுரப்பி உள்ள வச்சுக்கிறார், அது சுரக்க ஆரம்பிச்சு தைரியம் வந்துடும். அப்ப அது எல்லாத்தையும் வரவைக்கிறது தேவன். அந்த காய்கறி சாப்பிடு, இந்த மிட்டாய் சாப்பிடு, இந்த சாக்லேட் சாப்பிடு. அதுல ஒரு நல்ல விஷயம் சொன்னா, சாக்லேட் சாப்பிடணுமா? என்ன சாக்லேட்னா பிளாக் சாக்லேட், டார்க் சாக்லேட். எல்லா சாக்லேட்டும் கிடையாதான், அது சாப்பிட்டா சொல்லணும். அல்லேலூயா. நம்ம எல்லா சாக்லேட்டும் மொத்தமா சேர்த்து ஆண்டவர் பட்டாரு, வார்த்தை கொடுத்தாரு. காய்கறி, மீன், சாக்லேட்டு, என்னென்ன விட்டமின்லாம் வருமோ எல்லா விட்டமினும் அடங்கிட்டு தான் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இது எல்லாமே தேவனுடைய வார்த்தைனால உண்டானது. எதுவுமே புரியுது? இது எல்லாமே தேவனுடைய வார்த்தைனால உண்டானது. அப்போ இது வார்த்தையில உண்டானா அது விட்டமின் வச்சுக்குது. மொத்தத்தையும் உண்டாகிற விட்டமின் நம்ம கையில இருக்கு. நாம என்ன பண்றதில்ல, நான் இந்த விட்டமினை பாக்குறது இல்ல, யூடியூப் டாக்டர் என்ன சொன்னாரு, இந்த பலனுக்கு இந்த டாக்டர் என்ன சொன்னாரு, இந்த பலனுக்கு இந்த டாக்டர் என்ன சொன்னாரு, இந்த டாக்டர் என்ன சொன்னாருன்னு பாக்குறது. இதை பார்ப்போம். இதனால உங்க நம்பிக்கை பெருக வைங்க. நல்ல வார்த்தைகள் எடுங்க. பைபிள் வாசிக்கும் ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. செல்வத்துக்கான வார்த்தை வந்தா செல்வத்துக்கு ஒரு நோட்டு, சுகபல ஆரோக்கியத்துக்கு ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. வசனம் எடுத்துங்க, அதை எடுத்து ஜெபாரி போங்க. எழுதிருக்க வார்த்தை, ஆண்டவரே இதெல்லாம் எழுதிருக்கீங்கப்பா, சொல்லிருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி சொல்லிடுவாங்க. அதான் உங்க ஜெபமா இருக்கு. ஆமென். ஒய்ஃப் கேட்போம், ஏமா ஜெபாரி போனானா
என்ன போய் ஜெபம் பண்றது? இதை வேணான்றது டெய்லி அதை கொடுங்க இதை கொடுங்க, இதான ஜெபம்? அது ஜெபம் கிடையாதுமா, இதான் ஜெபம். நிறைய பேர் கன்ஃபியூஷன், 30,000 போய் ஆண்டவரை குடு குடு குடுன்னு அதான் ஜெபம். அப்போ தேவ மனுஷன் சொன்னாரு, ஜெபம்னா நீ அறைக்குள்ள என்ன பண்ண, அந்த ரங்கத்துல போய் ஜெபம் பண்ணு, பிதா வெளியரங்கமா என்ன பண்ணுவாராம்? ஜெபம்னா பெற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் ஜெபம். புரியுதா? சும்மா ஜெபம் பண்ணிட்டு வந்துடுது இல்லை, அதை பெற்றுக்கொள்ளணும். வாழ்க்கை பெற்றுக்கொண்டீங்களான்னு ரொம்ப முக்கியம். ஜெபிப்புனா பெற்றுக்கொண்டு தான் முக்கியம். பெற்றுக்கொள்ளாத ஜெபம் தான் ஜெபம். அப்ப இவ்வளவு காலமா ஜெபம் பண்ணோம், பெற்றுக்கொள்ளனா அந்த ஜெபத்தை ஸ்டாப் பண்ணுங்க. இந்த ஜெபத்துக்கு வாங்க, இந்த வார்த்தை எடுங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் பலவீனம் கிடையாது, நான் பலக்குள்ள, நான் சுகபலம் ஆரோக்கியத்தோட இருப்பேன், அப்படி தழுவலாம், நான் குணமான எழுதி இருக்குது. அப்போ ஆண்டவர் என்னதான் செய்துடுறேன், நான் பலமா தான் இருப்பேன், சுகமா தான் இருப்பேன், ஆரோக்கியமா தான் இருப்பேன், நான் பிள்ளைகள் வாழ நான் பார்ப்பேன். மறுபடியும் வாண்டி சொல்லிக்கொண்டே உட்கார்ந்துருங்க. இரவு பகலும் வாயில் அந்த வார்த்தை வைங்க. நாள பலம் கூடினே வரும். நம்பிக்கை பெருக ஆரம்பிக்க, சந்தோஷமா தான் நிரம்புங்க. உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க சரீரம் பலம் அடைய ஆரம்பிச்சு. பொருளாதாரத்துக்கும் அதே தான். பணம் இல்லைன்னா கிடையாது. என்ன பண்ணலாம்? ஐஸ்வர்யாவுடைய தரித்திரானா. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நான் பெரும்படியாக சிலுவை தனக்கா சாபமானாரு. நான் ஐஸ்வர்யம் உள்ளவன், நான் ஆரோக்கியம் உள்ளவன், நான் பலம் உள்ளவன். இந்த வார்த்தை பேச உங்களுக்குள்ள அந்த சந்தோஷமானால என்ன பண்றீங்க? நிரம்ப ஆரம்பிப்பது ஆட்டோமேட்டிக் அந்த சுரப்பு உருவாக ஆரம்பிக்கும். அது உருவாக ஆரம்பிப்பது பார்த்தீங்கன்னா வெளியே மாறுதல போகலாம். வெளியே மாறுதல் என்ன தெரியுங்களா? உங்களை அறியாமலே இவ்வளவு நாள் நீங்க சோம்பலா இருந்து இந்த வேலையை செய்யாம இருப்பீங்க, ஆட்ட முடியாது, செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. சிலர் இந்த வேலைக்கு மாட்டாங்க சொல்லலையா? அந்த சுரப்பி அவங்களுக்கு கம்மியா இருக்கு. அந்த சுரப்பி அவங்களோட அதிகமாக ஆட்டோமேட்டிக்கா அவங்க போக ஆரம்பிச்சிடும். அது தள்ளி போயிடுவாங்க. அவங்களை சிந்திக்க வச்சிடும், அவங்களை யோசிக்க வைக்கும், பெரிய காரியங்களை செய்ய வச்சிடும். புரியுங்களா? ஆமென். நான் ஜெயம் கொள்ளுகிறோம் ஒரு காலத்தில் சொல்லும் போது அது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஜெயத்தை கொடுத்து எப்படி கொடுத்தா என்னை தள்ளி போகுது. தள்ளி போய் இதை செய், இதை செய், ஒவ்வொரு காலத்துல செய்ய வச்சு சக்சஸ் பண்ணி கொடுத்து போயினே இருக்குது. அப்ப தேவன் நமக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்காருங்க. அதை ஆக்டிவ் பண்றது எதுனா தேவனுடைய வார்த்தை, அந்த நல்ல வார்த்தை. சொல்லுங்க, ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை எடுத்து பேசுங்க, ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த நம்பிக்கை பெருக ஆரம்பிச்சிடும். நம்பிக்கை பெருக ஆரம்பிச்சு விசுவாசத்தினால் உண்டாகிற சந்தோஷமா நீங்க நிரம்ப ஆரம்பிச்சீங்க. நீ நிரம்ப ஆரம்பிச்சீங்க, அந்த காரியத்துல எந்த காரியத்துல நீங்க ஜெயிக்க நினைச்சீங்களோ அந்த காரியத்தை வெற்றி அடைவீங்க. எல்லா காரியத்திலும் பேலன்ஸா இருக்கணும், அது மறந்துடவே கூடாது. புரியுதா? ஒரு லையாவும் உங்களுக்கு பரவாயில்ல, பொருளாதாரமா அதுவும் நல்லா இருக்கணும், சுக ஆரோக்கியமா அதுவும் நல்லா இருக்கணும், ஆவிக்குரிய காரியமா அதுவும் நல்லா இருக்கணும், அபிஷேக காரியமா அதுவும் நல்லா இருக்கணும். எல்லாத்துக்குமே சம நிலையில இருக்கும். ஆமென். ஏற்ற கூட கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்வு ஆண்டு கிடையாது. அந்த எல்லாத்தையும் நாம ஆத்மா சரீரத்துல எல்லா விதத்திலும் நான் நல்லா இருக்கணும், நான் அப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது தேவன் அதை தருவோம். ஆமென். சொல்றது, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்துல கேட்க கடவுள். சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பா தருவார். ஆமென். நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயே எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ராஃபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே.
காலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சார்ந்து கொள்கிறோம். உங்க வார்த்தையில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறேன். எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்களும், செழிப்பையும் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையில நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே உடைய வேதத்தின் மகத்துவத்தை அறியாமல் ஆண்டவரே நாங்கள் குருடாக இருந்தோம். ஆண்டவரே இந்த காலையில் நீர் எங்களை வெளிப்படுத்தின இந்த வெளிப்பாட்டுக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளுடைய வார்த்தை எடுத்து ஒவ்வொரு நாள் இரவு தியானிக்கிற காரியத்திலே கர்த்தரதில் நாம் நம்பிக்கை பெருக பண்ணுங்கப்பா. அப்படி ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதிலையும் ஆண்டவரே நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா. இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக, எங்களோடு பேசுறதுக்காக உன் கொடான கொடி நன்றி ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே யாவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் நல்லவர்.